மகிமைப்படுவதாக. பண்டிகையின் நிறைவு நாளிலே நம்மை சுகபத்திரமாய் அழைத்து கொண்டு வந்த தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன். 32வது ஆண்டு சபை நாள் விழாவிலே உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாய் வந்திருந்தாலும் கூட நான் சார்ந்திருக்கிற பாளையம் கோட்டை திருநெல்வேலி திருமண்டலத்தின் தலைமை சபையார் ஊசி கோபுரம் திருச்சபையின் சார்பிலே எங்கள் பேராயர் ரைட் ரெவரண்ட் GST பர்னபாஸ் பேராயர் அவர்கள் சார்பிலே எங்கள் சபையின் போதகர் ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் அவர்கள் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். உங்களை எங்கள் நெல்லை பேராயத்தின் தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். என்றாலும் கர்த்தாவோடு ஐக்கியம். 172வது பாமாலையின் 5வது கவியிலே அந்த பக்தன் எழுதி வைத்திருக்கிறான், என்றாலும் கர்த்தாவோடு ஐக்கியம் சபையிலே என்று பாடுகிறான். சற்று யோசிக்க துவங்கினேன். ஐயா, கர்த்தருக்கும் சபைக்கும் என்னையா சம்பந்தம்? என்றாலும் கர்த்தாவோடு சபையோடு ஐக்கியம். காரணம் என்ன? அப்ப இந்த சபைக்கு தலைவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவானவர். சபையின் ஐக்கியத்திலே கிறிஸ்துவின் பங்கு. சற்று நான் யோசித்தேன். சபை ஐக்கியத்திலே கர்த்தாவோடு என்று பக்தன் எழுதினானே, அப்படியானால் இந்த சபையிலே கர்த்தர் இருக்க வேண்டும், ஆலயத்திலே சபையில் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 7:1 வாசித்தோம் அல்லவா? சாலமன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினது என்று வாசித்தோம். மத்தேயு 18:20 வாசிக்கும் பொழுது 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாசித்தோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளையில் என்ன பிரசங்கம்? இதை பற்றி பிரசங்கம். சற்று நான் யோசிக்க துவங்கினேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் சற்று கவனித்து வந்தேன். போதக தந்தையார் இந்த ஆராதனையின் துவக்கத்திலே முதல் முறையாக அவர்கள் வாயை திறந்து சொன்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தை, வசனம். இந்த ஆராதனையின் துவக்கமாய் போதக தந்தையார் அவர்கள் வாய் திறந்து ஜெபிக்கும்படியாக சொன்ன முதல் வார்த்தையை சற்று நான் கவனித்தேன். அதைத் தொடர்ந்து டெகனூர் சபையுடைய போதகர் பிரவீன்ராஜ் அவர்களுடைய ஜெபத்தை கவனித்தேன். நம்முடைய போதகர், இந்த சபையுடைய போதகர் முன்மொழிந்ததை ரெவரண்ட் பிரவீன்ராஜ் அவர்கள் வழிமொழிந்தார்கள். அந்த ஜெபத்திலும் நம்முடைய போதக தந்தையார் சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய ஜெபத்திலே அவர்கள் இணைத்துக் கொண்டு அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ணினார்கள். இதற்கிடையில் நம்முடைய கொயர் பிள்ளைகள் பாடகர் குழுவினர் பாடலை பாடினார்கள். ஆலயம் செல்வோம், அங்கு ஆண்டவரை பணிந்து குனிந்து துதித்து புகழ்வோம். ஆலயம் செல்வோம். நான் யோசிக்கிறேன், தலைவன் எவ்வளியோ அவ்வளியே குடிமக்கள் என்று சொல்லுவார்கள். இந்த போதகர் செய்த பிரார்த்தனையின் வழியாக பாடகர் குழுவினர் பாடினார்கள், ஆலயம் செல்வோம், ஆண்டவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்வோம் என்று அவர்கள் பாடினார்கள். இவை எல்லாவற்றையும் சற்று நான் கோர்த்து என் பிரசங்கத்தை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஒரு 500 ரூபாய்க்குரியதான ஒரு கேள்வி. இதை நீங்கள் சொல்லி இந்த 500 ரூபாயை நீங்கள் உடனே பெற்றுக் கொள்ளலாம். சிவகாசி நோட்டு அல்ல, கவர்மெண்ட் அடித்த, ரிசர்வ் பேங்க் அடித்த நோட். போதக தந்தையாரும் டெகனூர் போதகர் ரெவரண்ட் பிரவீன்ராஜ் அவர்களும்
ஒரே வசனத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். அதுதான் பிரசங்கம். அப்படியானால் இந்த 2 பேரும் சொல்லி ஜெபித்த கர்த்தருடைய வசனம் எது? நின்று சொல்ல வேண்டும். கூட்டத்தோடு கோஷம் போட்டு விடக்கூடாது. தெரிந்தவர்கள் முடிந்த வரையிலும், தெரியாவிட்டால் தவறு கிடையாது, தெரிந்தால் உங்களுக்கு 500 பைசா அன்பளிப்பு. 500 பைசா அன்பளிப்பு. Come on, tell me anybody. யாராயிலும் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். எழும்பி நின்று தயவு செய்து சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் ஏன் காதல வரல, மன்னிக்க, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, பரவாயில்ல. ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொன்ன பொழுது பாதி சரி, மீதி என்ன எங்க தேடுவேன்? மன்னிக்க வேண்டும், அமரலாம். மற்றபடி இந்த 500 ரூபாயை இந்த சபையின் ஸ்தோத்திர காணிக்கையில் சேர்க்கும்படி போதக தந்த இடத்திலே நான் கொடுத்து விடுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதைத்தான் 2 போதகர்கள் சொன்னார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்ததா? சங்கீதம் 122:1 இதைத்தான் அவர்கள் சொல்லி ஜெபித்தார்கள். நான் சற்று யோசிக்க துவங்கினேன். ஏன் இதை என் பிரசங்கத்திற்கு அமைத்துக் கொள்ளக்கூடாது? என் பிரசங்க வாக்கியமாகவே 1993 வருஷம் துவங்கப்பட்ட இந்த சபையுடைய 32வது ஆண்டினுடைய நாளிலே ஏன் இந்த வசனத்தை சொல்லி என் பிரசங்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது? கண்களை மூடிய வண்ணமாய் கர்த்தரோடு பேசினேன். பெருவினையா ஒரு வசனத்தை ஜெபத்தோடு சொன்னார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கினார் என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தம் கேட்டு இறங்கினார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இரவு நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், அவ்வளவுதான். ஆலயத்திற்கு போவோம். தமிழ்நாட்டு மக்களாய் நாம் இருக்கிறபடியினாலே என் வயதை ஒத்தவர்களுக்கு அந்த நாளிலே துவக்க பள்ளிகளிலே நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது நர்சரி என்றெல்லாம் வந்து விட்டது. அந்த நாட்களிலே சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரியும், 1ஆம் வகுப்புக்கு நாம் சென்றிருப்போம். அந்த 1ஆம் வகுப்புக்கு சென்ற வேளையில் நம்முடைய கிளாஸ் டீச்சர், அப்பொழுதுதான் முதல் வகுப்புக்கு லேடி டீச்சர், பெண் ஆசிரியர்கள் தான் தமிழ்நாட்டிலே உண்டு. அந்த டீச்சர் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. அநேகர் என் வயதில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், ஞாபகம் இருக்கும் என்று. செக்ரட்டரி ஐயாவையும் பொருளாளர் ஐயாவையும் நான் யோசித்து பார்க்கிறேன். அவர்களும் அந்த சூழ்நிலையிலே கடந்து வந்தவர்கள். ஔவையார் பாடலை சொல்லிக் கொடுத்தார்கள். ஔவையார் பாடலை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. என்னுடைய 5வது வயதிலே சொல்லிக் கொடுத்த என் டீச்சர் அம்மாவினுடைய பெயர் உண்ணாமலை. நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய கிளாஸ் டீச்சரின் பெயர் உண்ணாமலை. 62 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அன்பு டீச்சர் அம்மா சொல்லிக் கொடுத்தது இன்று என் வாழ்க்கையின் நடைமுறைக்கு இந்த சத்தியம் சொல்லி காண்பிக்கின்றது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? அந்த ஆலயத்தில் என்னதான் உண்டு? கர்த்தாவோடு ஐக்கியம், சபையோடு உண்டு என்று பாடினோமே 5வது கவியிலே. கர்த்தாவோடு என்றாலும் கர்த்தாவோடு ஐக்கியம் சபையிலே என்று பாடினோம். அப்படியானால் இந்த சபையிலே யார் இருக்கிறார், அல்லது இந்த சபையிலே யார் இருக்க வேண்டும்? ஆபகு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சற்று எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆபகு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோ வென்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
இந்த முதல் வரிசையில் இருக்கிற என் அன்பு செல்லங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, ஆபகுக்கு எங்கேயா இருக்கு? ஆதியாகமம் தெரியும், வெளிப்படுத்த தெரியும். ஆபகுக்குங்கிற வார்த்தையே இப்ப நீங்க சொல்லித்தானே நாங்க கேட்கிறோம். எங்கேயா இருக்கு? அந்த வருங்கால எம்பி 4 எம்பிஸ் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. வருங்கால மூப்பத்திகள், எல்டர்ஸ். நம்ம நாகர்கோயில பாஷையில சொன்னா மூப்பத்திகள், வருங்கால சபை முப்பத்திகள். ஆபகுக்கு 4 பேரும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. அதுல ஒருத்தி அட்டவணை இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கிறா. இண்டெக்ஸ்லயும் அவளால கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்கம் 1085, பேஜ் நம்பர் 1085. கர்த்தரோ தமது ஆலயத்தில் இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் முன்மொழிந்தான். சங்கீதக்காரன் முன்மொழிந்ததை ஆபகுக் வழிமொழிந்தான். சங்கீதக்காரன் சொன்னான், வாசியுங்கள் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசிக்க கேளுங்கள். Psalm 11:4, சங்கீதம் 11 வசனம் 4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்றாலும் கர்த்தாவே, உம்முடைய ஐக்கியம் எங்கள் சபையில் அல்லவா இருக்கிறது. உம்முடைய ஐக்கியம் எங்கள் சபையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ஐக்கியமும் இந்த சபையில் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். கை தட்டிவிடல சொல்லுங்களேன். நீங்களும் நானும் கிறிஸ்து இருக்கிற இந்த சபையிலே நீங்களும் நானும் அங்கமாய் இருக்கிறபடியினாலே பாக்கியவான்களும் பாக்கியவதியுமாய் இருக்கிறோம். ஒரு ஸ்டெப் மேல போய் சங்கீதக்காரன் சொன்னான், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதாம். உண்மைதானா? வசனம் அப்படி சொல்லுகிறதா? 144ஆம் சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எது சீரும் சிறப்பும்? உங்கள் சபையில் இயேசு இருக்கவில்லை, இயேசுவின் சபையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சபையில் இயேசு இருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் இயேசு இந்த சபையில் இருக்கிறபடியினாலே நாம் அவரோடு சேர்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு இந்த சபையில் இருக்கிறார். இந்த கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிறபடியினால் தான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை சொல்லுங்கப்பா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118, 26 அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, 2 போதகர்கள் இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் 2 போதக பிதாக்களும் அங்கே நின்று தட்டிலே காணிக்கை பெற்றார்கள். காணிக்கையை அவர்கள் பெற்றது காரியமல்ல. அந்த காணிக்கையை நீங்கள் தட்டிலே வைக்கிற பொழுது தங்கள் வலது கரங்களை எடுத்து ஆள்காட்டி விரலினாலே சிலுவையிட்டார்களே, அதுதான் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கை தட்டி சொல்லுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். 1 மினிட் ப்ளீஸ். சிலுவையை பெற்றுக் கொண்டீர்கள், காணிக்கையை படைத்த நீங்கள் சிலுவையை பெற்றுக் கொண்டீர்கள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடக் கூடாதே என்கிறபடியினால் போதகர் கையில் என் காணிக்கையை சேர்த்துக் கொண்டேன். இந்த ஆசீர்வாதம் உங்களோடு எனக்கும் வந்து விட்டது. ஆமென். உங்களோடும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? எதற்காக ஆலயத்திற்கு போக வேண்டும்? அந்த ஆலயத்திலே இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். பாடிவிட்டு என்றாலும் கர்த்தாவோடு சபையில் ஐக்கியம் என்றாலும் கர்த்தாவோடு அந்த வார்த்தையை பாடுகிற பொழுது என் உள்ளம் சந்தோஷமாய் பொங்கினது. 5வது கவியிலே எழுதினான், என்றாலும் கர்த்தாவோடு சபையின் ஐக்கியம். என் பிரியமானவர்களே, சபையில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். சபைக்கு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது.
தனியாக வரவில்லை, குடும்பமாக வந்திருக்கிறோம். சில சபைகளின் பெயர்களை சொன்னார்கள், எனக்கு அதை பற்றி தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். சில சபைகளில் இருந்தெல்லாம் வந்ததாக சொன்னார்களாம். ஆலயத்திற்கு எப்படி போக வேண்டுமாம்? ஐயா, இந்த வேதம் சொல்லுகிறது, நாங்கள் இன்பமான ஆலோசனை பண்ணி சிங்கிளா சர்ச்சுக்கு போவோம். நான் சொன்னது சரிதானா? ஆமானாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, சொல்லி பாருங்களேன். நாங்கள் இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு, எப்படியா தம்பி சொல்லு மகனே, எப்படியா கூட்டத்தோடு எங்க போகணுமா? கிரிக்கெட் மேட்சுக்கா? நீ முதல்ல இருந்து கன்னத்துல கை வச்சப்பே நினைச்சேன், ஆண்டவரே அதோடைய பொருள் என்னன்னு எனக்கு அந்த தம்பிக்கு தான் தெரியும். ஆண்டவரே, ஐயரு கூட நேத்தி என்ன பார்த்து சொன்னார், உன்னை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரே, வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரே. எங்க ஐயரே என்ன பார்த்து சொல்லிட்டாரு, வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரே. இயேசு ஐயரே இன்னைக்கு என்ன வாங்கக்கூடாது, அதுக்காகவே. சங்கீதம் 55:14 சொல்லுகிறது, இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம். இன்பமான ஆலோசனை பண்ணி. இந்த இடத்துல உங்களுக்கு இன்பமான ஆலோசனை. தனியாய் வந்திருக்கிறீர்களோ, ஷிப்ட் வைத்து வந்திருக்கிறீர்களோ, கணவனை மனைவி பேசிக்கொண்டார்களாம், கற்பனை. எம்மா, 2 பேருக்கு நாளைக்கு டியூட்டி இருக்கு, அதனால மார்னிங் சர்வீஸுக்கு நான் போறேன், ஈவினிங் சர்வீஸுக்கு நீ போ. ஷிப்ட். சர்ச்சுக்கு போறதில்ல, சொல்லுடி மகளே, சர்ச்சுக்கு போறதில்ல, ஷிப்ட். ஆண்டவர் பாப்பா ஒரு ஷிப்ட் வச்சு வரீங்களோ, என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஷிப்ட் முறையில் தான் கிடைக்கும். ஷிப்ட் பிளஸிங் வேண்டாம், கோஆபரேட்டிவ் பிளஸிங் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருமனப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஷிப்ட் ஆசீர்வாதம் வேண்டாம். சங்கீதக்காரன் சொன்னார், இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம். வாருங்கள், குடும்பமாய் வாருங்கள், ஷிப்ட் வைத்து வராதிருங்கள். பிள்ளைகளை கிராண்ட் மதர் ஒப்பு கொடுத்து விட்டு வந்து விடாதிருங்கள். எங்க அம்மா என் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க, நாங்கள் 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், அப்படி வந்து விடாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளோடு வாருங்கள். வசனத்தை ஆரம்பித்தால் பற்றென்று சொல்லுகிற கிறிஸ்தவ சமுதாயம் நீங்கள் கேட்டால் சொல்லுவீர்கள், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா 24:15 எழுதப்பட்டிருக்கிறது. மனப்பாடமாய் வசனம் தெரியுமானால் வாழ்க்கையில் என் பிள்ளைகள், என் அம்மா பார்த்துக் கொள்வார்கள். நானும் மனைவியும் வந்திருக்கிறோம். நண்பர்களே, 32 வருஷங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த ஆராதனைக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்கள்? தனியாய் வந்திருக்கிறீர்களோ? தனி மரம் தோப்பாகாதா? இது திருநெல்வேலி பழமொழி. தனி மரம் தோப்பாகாது. பாருங்கள், ஆலய ஆராதனை ஒவ்வொன்றிலும் குடும்பமாக வாருங்கள். எந்த ஆராதனைகளாக இருந்தாலும் நீங்கள் குடும்பமாக வாருங்கள். நீங்கள் குடும்பமாக வருகிற வேளையில் உங்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளினால் திருப்தியாக்குவார். ஏன் ஆலயம் வர வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான நன்மைக்கு ஆலயம் அவசியமாய் இருக்கிறது. உண்மைதான். 3 பாயிண்ட்களை உங்களோடு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான நன்மையை பெற வேண்டுமேயானால் நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாஸ்தமாய் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே திருப்தியாவோ. உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே திருப்தியாவும். ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் திருப்தியான நன்மையை தருகிறாரா? திருப்தியற்ற சூழ்நிலைகள் வந்திருக்கிறீர்களோ? நன்மைகளை இழந்து போன சூழ்நிலைகளில் வந்திருக்கிறீர்களோ? நன்மைகள் வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ? இந்த நன்மைகள் என் குடும்பத்திற்கு எனக்கு எப்போது கிடைக்கும் என்ற ஆதங்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ?
நன்மை உண்டெல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆனாலும் என்னுடைய வீட்டிலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய படிப்பிலே, என்னுடைய காரியங்களிலே அந்த நன்மை கிடைக்கவில்லையே. முயற்சிக்கிறேன். ஆனாலும் தமிழ்நாட்டு பாஷையின்படி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பின் திருச்சபையே, இந்த ராத்திரி வேளையில் இந்த ஆலயத்தில் கிறிஸ்து இருக்கிறபடியினாலே திருப்தியான நன்மையை அவர் தருவார். உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே என்னை திருப்திப்படுத்தும். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ ஆலயத்திலே முறையிட்டால், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்பா. பாஸ்டர் ஏலி பார்க்கிறார். அந்த பெண்ணானவள் இந்த இடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு போதகரை போல ஏலி அங்கே அமர்ந்திருக்கிறார். நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். நாற்காலியில் பாஸ்டர் ஏலி அமர்ந்திருக்கிறார் சீலவோம் தேவாலயத்திலே. ஆக சீலவோம் தேவாலயத்திலே ஏலி போதகர் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். விசுவாசியாகிய அந்த பெண்ணானவள் வந்து நின்று முழங்கால் படியிட்டு கதறுகிறார். அவள் பெயர் தான் அன்னாள். கதறுகிறார். ஏலி பார்க்கிறார், என்ன இந்த பொண்ணு வந்து 10 நிமிஷம் ஆச்சு, உதடு அசைகின்றதே, அவருக்குள் என்ன வித்தியாசமாகிவிட்டது. இந்த பாஸ்டர் ஏலிக்கு வித்தியாசமான எண்ணம் தோன்றிவிட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலை என்பதை விட மதுபானம் அறிந்திருப்பாளோ. அன்றால் வாய் திறந்து சொன்னாள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்பா. 1 சாமுவேல் 1:10 சற்று வாசியுங்கள் அம்மா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அழுகை. அன்னாளின் கண்ணீரை யாராலும் துடைக்க முடியவில்லை. அழுகை. காரணம் என்ன? என் வீட்டிலே 2 அடுப்பு 2 ஒலை. புரிந்துக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு உலையிலே சக்கலத்தி பெனினால். வேதமே சக்கலத்தி என்றுதான் சொல்லுகிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன். பெனினால் என்கிற சக்கலத்தி ஒரே வீடு, 2 அடுப்பு. அன்னாலும் வந்தால், பெனினாலும் வந்தால். பெனினாலுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. மனம் கசிந்து அழுகிறாள். அவள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வாசி மகளே, 15வது வசனத்தை வாசியம்மா. அதற்கு அண்ணா, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை தண்ணீரை போல கொட்டினையா. கர்த்தருடைய சந்நிதானத்திலே கிராதிக்கு வெளியிலே விசுவாசி, கிராதிக்கு உள்ளே ஏலி பாஸ்டர். பாஸ்டர் ஏலி கிராதிக்கு உள்ளே இருக்கிறார், கிராதியின் வெளியிலே அன்னாள் இருக்கிறார். அன்னாள் புலம்புகிறார். ஏலி பார்க்கிறார், என்ன இது? ஐயா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயத்தை தண்ணீரை போல கொட்டினே. விண்ணப்பம் செய்தால், கர்த்தாவே அடியாளை நினைத்தருளும். அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரையானால் அதை உமக்கென்றே தருகிறேன். உடன்படிக்கை செய்தால் தேவனோடு. அதனால் தான் 172வது பாடலில் 5வது கவியை இப்படி எழுதினானோ என்று நான் நினைக்கிறேன். என்றாலும் கர்த்தாவோடு. என்றாலும், அந்த என்றாலும் அது என்னை உலுக்கியது இப்பொழுது. என்றாலும் கர்த்தாவோடு சபையின் ஐக்கியம். அன்னாள் கண்ணீரை சிந்தினாள், கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னாள் கண்ணீரை சிந்தினாள், கர்த்தர் பார்த்தார். அதனால்தான் அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன். அழுகிறாள். பதில் வந்தது. சந்தோஷமாய் போய் என்று பதில் வந்தது.
இதற்கு பின்பு பண்டிகைக்கு வந்தவள், நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், பண்டிகைக்கு வந்தவள் துக்கத்தோடு வந்தாலாம். பண்டிகைக்கு வந்தவள், இவளுடைய பெயர் அன்னாள் என்று இருந்தாலும் இவளை வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தால் அவள் மலடி. ஜஸ்ட் டெம்பரரி காலிங், தற்காலிகமான அழைப்பு. அது இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. அன்னாள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஆலயத்தில் வந்து கண்ணீரை விட்டு கதறினார். அதற்கு பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லையாம். அதற்கு பின்புதான் அவள் போஜனம் செய்தாளாம். மகளே, 18 வாசி மகளே. உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆலயத்திலே கொண்டு வந்து ஆண்டவரின் பாதத்திலே தன்னுடைய துயரங்களை, தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய தேவைகளை அறிக்கை செய்து விட்டாள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை, சொல்லுங்கம்மா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 சொன்னது போல, ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். உண்மைதான். கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லையா? உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். ஏசாயா 59 அதிகாரம் 1-2 வசனங்களை சற்று வாசிக்க கேளுங்கள். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. அன்னாள் புலம்பினாள், அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். எவ்வளவு தெளிவா கேட்டாங்க பாருங்க. நம்மவும் கேட்போம், ஐயா என் மகன் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கா, ஐயா என் மருமகளின் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கா. இந்த 32வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நாங்கள் குடும்பமாக மாமனாரும் மாமியாரும் தீர்மானம் பண்றோம், இந்த நாளிலே என் மகளோ என் மருமகளோ குழந்தை இல்லாமல் இருப்பார்களே ஆனால், எங்களோடு வந்திருப்பார்களே ஆனால், இந்த ஆண்டிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களே ஆனால், 33வது பண்டிகையிலே தோத்திர காணிக்கையை குழந்தையோடு கொண்டு வந்து கொடுப்போம் என்று பெரியவர்கள் தீர்மானம் செய்திருக்கலாம். ஆனாலும் என்ன கேட்போம்? ஏதாயிலும் ஒரு குழந்தை கிடைச்சா போதும், அப்படித்தான் கேட்போம். ஏதாயிலும் ஒரு குழந்தை கிடைச்சா, அப்படி கேட்க கூடாது. கேட்கிற நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும். அன்னாள் கேட்டால் ஆண் பிள்ளையை, ஆண் பிள்ளையை கேட்டால். இவள் யாராம்? இவள் யாராம்? இவள் பெயர் என்ன? இவள் யாராம்? மலடியாம். நான் சொல்லவில்லை, உங்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் இருக்கிறது அல்லவா, வித்தியாசமான வேதம் ஐயா, ஆச்சரியமான வேதம், அதிசயமான வேதம், வித்தியாசமான வேதம். உண்மைதானா? மலரி கேட்கிறாளாம். இந்த வேதம் சொல்லுகிறது, வாசி மகளே. 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை சற்று வாசித்து பார். 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவர் மலரியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷமாய் குடியிருக்க செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அவர் மலரியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுவார். இவளை மலடி என்கிற சொல்லை நீக்கி போட்டா பல மாதங்கள் பல வருஷங்கள் ஓடி போன இந்த சூழ்நிலைகளிலே ஆலய ஆராதனைகளிலே சீலவோம் ஆலய பண்டிகையிலே வருஷந்தோறும் பண்டிகை என்று சரித்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. பண்டிகையிலே வந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் அன்னாள் கண்ணீர் வைத்தால், கர்த்தர் அவளை பார்த்தால், தேவையை பூர்த்தியாக்கினார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சில நாள் சென்ற பின்பு, அதுதான் வார்த்தை. சில வருஷங்கள் சென்ற பின்பு என்று எழுதவில்லை, சில வாரங்கள் சென்ற பின்பு என்று எழுதவில்லை, சில மாதங்கள் சென்ற பின்பு என்று எழுதவில்லை. சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்த்தரிடத்தில் கேட்டபடியே கர்ப்பவதியாகி
ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து சாமுவேல் என்று பெயர் வைத்ததாக வாசிக்க வேண்டாம். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு கர்த்தரிடத்தை வேண்டிக் கொண்டபடியே அன்னாள் கர்ப்பவதியானால், கர்ப்பவதியானது மாத்திரமல்ல பிள்ளையை பெற்றெடுத்தாள். என்ன பிள்ளை? கேட்டுக்கொண்டபடியே ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? என் அன்புக்குரியவர்களே, என்ன தேவையோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள்? சடங்காச்சாரத்துக்காக வந்த பண்டிகை கிறிஸ்தவர்களா நீங்கள்? பெயருக்காக வந்த பண்டிகை கிறிஸ்தவர்களா நீங்கள்? காணிக்கை வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்களா நீங்கள்? எதற்காக பண்டிகைக்கு வந்தீர்கள்? அன்னாலை போல நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வெறுமையாய் போக போவது கிடையாது. ஐயா, அம்மா, தாயே, தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் சத்திய வசனத்தின்படி சொல்லுகிறேன், வெறுமையான உங்களுடைய பாத்திரங்களை, வெறுமையான கர்ப்பத்தை ஏன் தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! இந்த இயேசு யார்? இந்த கர்த்தர் யார்? பெறச் செய்கிற நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ? உண்மைதானா? உங்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பெறச் செய்கிற நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ? மாத்திரம் அல்ல, உங்கள் வீடுகளிலே ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் தைரியமாய் சொல்லுகிறேன். சில வேளைகளிலே இன்னைக்கு நியூஸ் பேப்பர்களிலே பார்க்கிறோம், ஆண்மை இல்லாதபடியினாலே டைவர்ஸ், ஆண்மை இல்லாதபடியினாலே டைவர்ஸ், அதனால் பிள்ளை பேருக்கு பாக்கியம் இல்லை என்று சொல்லி விலகிக் கொள்கிற சமுதாயம் இன்றைய சமுதாயம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆணிலோ பெண்ணிலோ உன்னிலே மலடி இருப்பது இல்லை. Please read book of Deuteronomy chapter 7 verse 14. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை சற்று வேகமாய் வாசியுங்கள். உபாகமம் 7:14. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை. என் அன்புக்குரிய பெற்றோர்களை, பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்புக்குரிய பெற்றோர்களே, பிள்ளை பேரு காணாத மக்கள் உங்கள் வீட்டில் இருப்பார்கள். அது மகளாகவோ மருமகளாகவோ இருக்கலாம், அண்ணன் மனைவியாகவோ தம்பி மனைவியாகவோ இருக்கலாம். உங்கள் வீடுகளிலே பிள்ளை பேரு காணாத பாக்கியவதிகள் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில் மரியாதை போல நீங்கள் சொல்லி பாருங்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தார். ஆமென். லூக்கா 1:49 என்படி வல்லமையுடையவர் மகிமையானதை எங்களுக்கு செய்தார். அங்கே எனக்கு என்று எழுதியிருக்கும், நீங்கள் பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறபடியினாலே எங்களுக்கு செய்தார் என்று சொல்லி பாருங்கள். 33ஆம் ஆண்டிலே அநேக குழந்தை பிரதிஷ்டையை போதகரையா நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் விசிட்டராய் வருவேன். அந்த மகளை பார்த்து சொன்னேன், மகளே, ஜனவரி 3ஆம் தேதி உன்னுடைய திருமண இன்விடேஷன் அனுப்புடா, கட்டாயம் நான் வருவேன் என்று சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். திருப்தியான நன்மையை அவர் தருவார். ஆலயத்திலிருந்து திருப்தியான நன்மையை தருவார். என்ன நன்மை? என்ன நன்மை? இரட்டிப்பான நன்மை என்று சொல்லுவீர்கள். ஆனால் காணிக்கையை வாங்கினதற்கு பின்பு போதக பிதாக்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே, இந்த காணிக்கையை 30, 60, 100 என்று வாழ்த்துவார்கள். 30, 60, 100 என்று வாழ்த்துவார்கள். அதைத்தான் இப்பொழுது அன்னாலும் பெற்றுக்கொண்டால் அற்புதமாய் 30 அல்ல 100 அல்ல, மத்தியில் உள்ளதை பெற்றுக்கொண்டாலாம். பெற்றால் சாமுவேலை சொன்னது போல தேவ சமூகத்திலே பாஸ்டர் ஏலிக்கு முன்பதாக சீலோம் ஆலயத்திலே கொண்டு வந்து கடத்தினால், பாஸ்டர், என் பிள்ளையை இந்த ஆலயத்திலே கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார். என் பிள்ளையை எனக்கென்றல்ல கர்த்தருக்கென்று கேட்டேன், கொடுத்தார். இதை உங்களுக்கு கர்த்தருக்கென்று வைத்து விட்டேன். நாம இருந்தால் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு பேரன் பிறந்தா, எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு பேத்தி இருந்தா, கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்ச நாள் கொஞ்சிட்டு அப்புறம் போய் ஆலயத்தில் விடுவோம். அந்த அந்த பிள்ளை அப்பா அம்மா மம்மி டாடின்னு பேச ஆரம்பிக்குது. ஐயோ இப்பதானே பேச ஆரம்பிக்குது, என் பேத்தி இப்பதானே பேச ஆரம்பிக்குது, என் பேரை இப்பதானே பேச ஆரம்பிக்கிறான், என் பேரை இப்பதானே தவழுகின்றான், என் பேரை இப்பதானே ஸ்டெப் போடுகிறான், நடக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாட்களை கடத்தி கொண்டே போகிறோம். பொருத்தனையை நிறைவேற்றாமல் கடத்தி கொண்டே போகிறோம். அப்பாவும் அம்மாவும் கொளுத்த கன்றுகளை போல இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையோ நோஞ்சானை போல இருக்கிறது. வாட் இஸ் த ரீசன்? காரியத்தை கேட்ட நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வருகிறீர்களா? அன்னாள் கண்ணீர் வடிக்கிறாள். சாமுவேலை பெற்றெடுத்தால் சீலோவாம் ஆலயத்திலே பாஸ்டர் ஏலிக்கு முன்பதாக கடத்தி விட்டு கடந்து போனார். கர்த்தர் பார்த்தார், அன்னாளின் உண்மையை கர்த்தர் பார்த்தார். அதற்கு பின்பு அன்னாளுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தெரியுமாடா தம்பி? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரலையா? அங்க ஒருத்த பச்சை நோட்டுக்காரி கையை தூக்குற, ஐயா நான் பெத்த பாவி மவளே, நான் பச்சை நோட்டு அனௌன்ஸ்மெண்டே பண்ணலையே. அங்க ஒருத்தி வேகமா ஓட்டு கேட்ட மாதிரி ஜெய ஜெய சிந்தாபாதியே கர்த்தாவே கர்த்தாவே. ஆனாலும் அந்த மகள் கையை உயர்த்தின. எத்தனைமா அம்மாடி நில்லுடா நீ எத்தனை பிள்ளை? என்னம்மா முடிஞ்சிருச்சு? சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா? நிச்சயமா நம்பி பிரசங்கம் பண்ணட்டுமா? அங்க பாக்குற என்ன பாரு, நம்பி பிரசங்கம் பண்ணட்டுமா? நின்னுகிட்டே இரு. இந்த பொண்ணு சொல்றா 3 தமிழ்ல தான் 3 குமாரனும் 2 குமாரத்தையும் சொன்னா நான் ₹50 எடுத்து வச்சுட்டேன், ஆனா மிஸ்டேக், ஆன்சர் இஸ் ராங். உட்காரு மகளே, நான் பெத்த மகளே, எனக்கு ₹50 மிச்சம் படுத்தினபடினால 16 பொம்பளை பிள்ளை பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக. அவள் சொன்னால் 5 என்று உண்மைதான். ஆனால் அதில் ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் சொல்லும். ஒரு மைனர் மிஸ்டேக் வாசினியம்மா 2:21 வாசியுங்கள். 2:20 இங்க கொயர்ல வாசிவா வேகமா. 2:21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். 3 குமாரனையும் எப்படி அம்மா இங்க பாருங்க, சொல்லுங்களா? எப்ப? சாமுவேலுக்கு பின்பு, சாமுவேலோடு அல்ல, சாமுவேலுக்கு பின்பு அந்த தங்கச்சி பாசையில 3 குமாரனும் 2 குமாரத்தையும், அங்க 5 இங்க 1, 5 + 1 = 7. இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காதப்பா. போகட்டு, தமாசாய் சொன்னேன். 6 மகளே, $50 போச்சடி நான் பெத்த மகளே, ஆனாலும் நீ வாய் திறந்து சொன்னதினாலே இங்க என்ன பார் பிளீஸ், ஆராதனை முடிந்ததற்கு பின்பு என்னிடத்திலே வந்து பெற்றுக் கொள்ளலாம். போகட்டும். கண்ணீர் துடைக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். உண்மைதானா? Book of Isaiah chapter 30:19. எஸ்ஐயா 30:19 சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்? நீ அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து விட்டாய். உண்மைதானா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 84:6-7 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்தால். சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. சீலோவாம் தேவாலய பண்டிகையிலே அன்னாள் கண்ணீர் வடித்தாள், கம்பீரமாய் அறுத்தாள். 6 பிள்ளைகளை. எங்க திருநெல்வேலி கிராமத்து பாஷையில சொன்னா, எப்பா உனக்கு எத்தனை பிள்ளைடா? அந்த காலத்து மக்களை கேட்டா, உனக்கு எத்தனை பிள்ளைடா? உடனே அந்த பெரியம்மா சொல்லிட்டோம், பாம்படம் போட்ட பெரியம்மா சொல்லும், எனக்கு 1/2 டஜன். எத்தனையா சொல்லுங்களேன். அங்க தங்கச்சி யோசிக்க, நானே ஒண்ணு தானே வச்சிருக்கேன், ஒன்றை வளர்க்கறதுக்கு மேமூச்சி கீமூச்சி வாங்குது. நீங்க வேற பாம்பரம் போட்ட கிளவி 6 பெத்தாங்கிறதுனால நாங்க இப்ப பாம்பரமே போடாம கல்யாணிய மாட்டிக்கிட்டு அலைகிறோம். நீங்க ஒன்னைய கர்த்தாவே கர்த்தாவே. போகட்டும். ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும்? திருப்தியான நன்மையை பெறுவதற்கு. இரண்டாவதாக ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும்? ரெவரண்ட் பிரவீன்ராஜ் சொன்ன அந்த வசனத்தை 2வது பாயிண்ட்டுக்கு ஆதாரமாய், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இறங்கினார், அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார்.
இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழை மனிதன் ஒருவன் கூப்பிட்டான். அவன் யார்? செகண்ட் வைஃப் சன், பரஸ்திரியின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. பரஸ்திரியின் மகன், ஒரிஜினல் வைஃப் அல்ல, செகண்ட் வைஃப், பரஸ்திரி என்று வேதம் சொல்லுகிறது. மூத்த மனைவிக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் இந்த இளைய மனைவியின் பிள்ளைக்கு அந்த மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, டேய் தம்பி, எங்க சொத்துள்ளவனுக்கு ஒரு துரும்பு கூட கிடையாது. இனியும் நீங்க உட்காந்து ஏதாவது கிடைக்கும் சொன்னா நீ நெகிடியில இருந்தாலும் கிடைக்காது, நீ லோனாவாலாவில் போனாலும் கிடைக்காது, எங்கேயோ போ. யோசித்தான். தன் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு போனான். உடன் பிறந்தவர்கள் எல்லாம் விரட்டி விட்டார்கள். திக்கு தெரியாத காட்டில் சென்றது போல இவன் செல்லுகிறான். தோப் தேசத்திலே வசித்து வந்தான். கீலேயாத்தின் ஜனங்கள் கீலேயாத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவருடைய பெயர் யெப்தா, பரஸ்திரியின் மகன். சகோதரர் விரட்டி விட்டார்கள். தோப் தேசத்தில் தனிமையாய் வசித்து வந்தார். வித்தியாசமான யுத்தம் ஒன்று வந்தது. அம்மோன் புத்திரர் கீலேயாத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தார்கள். கீலேயாத்தின் மக்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஐயோ, நம்முடைய சாதி ஜனத்திற்கு விரோதமாய் ஆடு மாடுகளை பட்சித்து கொண்டு போகும்படியாய் அமலேக்கு அம்மோன் புத்திரர் வந்து விட்டார்களே, என்ன செய்வோம்? ஒருவரோடு ஒருவர் பெரியவர்கள் பேசிக் கொண்டார்களா? அதிலே ஒரு ஞானவான் இருந்தான். உடனே அந்த பெரியவர்கள் மத்தியில் அவன் எழுந்து சொன்னானா, ஐயா, நம்முடைய, நல்ல கேளுங்க, நம்முடைய ஊரிலே பிறந்து நம்மோடு வளர்க்கப்பட்ட நம்முடைய ரத்தம் சம்பந்தமான யெப்தா இப்பொழுது பக்கத்தில் இருக்க அக்குருடியிலே தான் இருக்கிறான். அவன் நிகிரியிலே பிறந்திருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அக்குருடியில் தானே இருக்கிறான். ஏதோ லோனாவாலாவில் இருந்து வந்தல்லவா இந்த நிகிரியை அவன் கொள்ளை கொண்டு போக வருகிறான். பக்கத்தில் இருக்கிற அக்குருட்டியில் இருக்கிற யெப்தாவை போய் பார்ப்போம். கமிட்டி மக்கள், செக்ரட்டரி, ட்ரெஸரர், டீக்கன்ஸ் எல்லாரும் போனார்கள். கற்பனையில் யெப்தா புரிந்து கொண்டான். ஓஹோ, மிஸ்டர் கிறிஸ்டோபர் வருகிறாரா? ஓசோ, பிரதர் மார்க் அதிசயகுமார் வருகிறாரோ? ஓஹோ, பிரதர் பிராங்க்லின் வருகிறாரோ? ஓட்டி கொண்டு போவதற்கு டிரைவர் அகஸ்டின் வருகிறாரோ? ஒவ்வொருவரும் கலந்து பார்க்கிறான். 6 மக்கள் வருகிறார்கள். யெப்தாவுக்கு தைரியம் வந்துச்சு, இவன் சும்மா வர மாட்டான், ஏதோ காரணத்தோடு வருகிறான். புரிந்து கொண்டான். யெப்தா வந்தவர்களுக்கு நமஸ்காரம் சொன்னான். யெப்தா சொந்த உரிமை பாராட்டுறாங்க பாருங்க. யெப்தா நம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக, நம்முடைய மிருகங்களுக்கு விரோதமாக லோனாவாலா என்று சொல்லி இடத்தில் இருக்கிற அம்மோன் புத்திரர் இதோ இந்த நிகிடிக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யெப்தா, நீ அக்குருட்டியில் இருந்தது போதும், அக்குருட்டியை காலி பண்ணிவிட்டு இதோ நிகிடிக்கு வா. அம்மோன் புத்திரர் லோனாவாலாவிலிருந்து வருவதற்கு முன்பதாக அவர்களை வெற்றி பெற வேண்டும். யெப்தா தைரியமாய் சொன்னார், உங்களுக்கு தேவையான பொழுது என்னை கூப்பிடுகிறீர்கள், நல்லது. ஆனாலும் விரட்டப்பட்டவன் அல்லவா, விரட்டப்பட்ட ஏமாலியை போல கோமாளியாய் உங்களோடு வருவதற்கு நான் தயாராக இல்லை. உங்களோடு நான் வர வேண்டுமையானால் என்னை இந்த குரூப்புக்கு லீடராக்கு, தலைவனாக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மைதானா? பெரியவர்கள் போன கமிட்டி அப்படியே அக்செப்ட் பண்ணது, ஒத்துக்கொண்டது. வாப்பா, நீ வா, எப்படியாவது நம்ம நிகிடி காப்பாற்றப்பட வேண்டும். லோனாவாலா அம்மோன் புத்திரர் கையில் இருந்து நம்முடைய பெண் பிள்ளைகள், மிருக ஜீவன் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். கமா, அவனோடு கட்டளை கொடுத்தான். எனக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள், என்னை அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் அபிஷேகம் பண்ணினால் நான் உடனே வருகிறேன். அபிஷேகம் பண்ணினார்களாம். அந்த அபிஷேகம் முடிந்தவுடனடியாக அவன் செய்த முதல் காரியம் என்ன? வாசிங்கள். Book of Judges chapter 11 verse 11. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொயர் பெஞ்சில் உள்ளவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான்.
ஜனங்கள் அவனை தங்களை தலைவனாகவும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் இருக்கிற கர்த்தருடைய சன்னிதானத்திலே வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தயவு செய்து அல்லேலூயா சொல்லுவீங்களா? யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனாகவும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். போன குரூப்புக்கு செக்ரட்டரி போனார், ட்ரெஷரர் போனார், பிசி போனார், அக்கௌண்டன்ஸ் போனார், சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் போனாங்க. 6 பேர் போனாங்க. 6 போயிட்டு திரும்பி வரும் பொழுது 7 பேர் வராங்க. அந்த 7 முதன்மையாய் வந்தது. அந்த முதன்மையானவன் நெட்பா அவன் தலைவனாகவும் சேனாதிபதியுமா வைக்கப்பட்டார்கள். இப்ப அழைத்து கொண்டு வருகிறான். வாங்க யுத்தம் பண்ண போவோம். லோனாவால காரன் நம்ம திருநெல்வேலி பாஸ் சுண்டக்கா பசங்க, அம்மோன் புத்திர சுண்டக்கா பசங்க. ஒரு அடிக்கு நம்ம பாஸ் அப்படித்தானப்பா, ஒரு அடிக்கு தாங்குவானா? இது வள்ளியூர் பாச, ஒரு அடிக்கு தாங்குவானா? இப்பதான் ரத்தனராஜுக்கு சந்தோஷம். ஆஹா, வள்ளியூர்காரன்னு இப்பதாயா நான் 3 நாளா தண்ணி ஊத்தி கொடுத்தேன்னு. தண்ணி தப்பா நினைச்சுக்காங்க, சுடு தண்ணி. இப்பதான் ரத்னராஜ் நினைக்கிறாரு, ஐயா 3 நாளா உனக்கு தண்ணி ஊத்தி கொடுத்ததுக்கு பிரதிபலன் எங்க ஊரு சொல்லிட்டிய. இப்ப பாட்டு பாட சொன்ன உடனே பாட்டும் பாடிடுவார். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் இருக்கிற கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். அழைத்து கொண்டு போனார்கள், தலைவனாக அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு தூசு துரும்பு கூட கிடையாது என்று சொன்ன கீலேயாத்தின் குடிகள் இப்பொழுது யெப்தாவை தலைவனாக கேப்டனாக அழைத்து கொண்டு போனார்கள். அம்மோன் புத்திரர் வருகிறார்கள். வருகிற பொழுது யெப்தா சொல்லிவிட்டு போனான், கர்த்தாவே என் சித்தம் அல்ல உன்னுடைய சித்தம் ஐயா. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். நன்றாக கவனியுங்கள். உடனே அவன் யுத்தத்திற்கு போகவில்லை. கர்த்தருடைய ஆலயத்திலே முறையிட்டான். கர்த்தருடைய ஆலயத்திலே முறையிட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, யெப்தாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வாசிங்கள் 29வது வசனம், chapter 11 verse 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் மனாசேயையும் கீலேயாத்தையும் விட்டு புறப்பட்டு போனான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருகிற வேளையில் இந்த ஆலயத்திலே இருந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்கும். யெப்தா தலைவனாகி விட்டான், கேப்டன். தேசத்தின் குடிகளோடு சேர்க்கப்பட்டு விட்டான். ஒதுக்கப்பட்டவன் தேடப்பட்டான். ஒதுங்கி நின்றவர்கள் வழி கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒதுங்கி நின்றவர்கள் வழி கொடுத்தார்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் தேடி வந்தார்கள். ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ? குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ? அண்ணன் தம்பிகளால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ? வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களோ? ஒதுக்கப்பட்ட உங்களை உங்கள் டிபார்ட்மெண்ட் திங்கட்கிழமை நாளைக்கு தேடி வரும். கைதட்டலையில சொல்லுங்க. யாரெல்லாம் சபையிலே ஒதுக்கப்பட்டதாக, ஊழியத்திலே ஒதுக்கப்பட்டதாக, உத்தியோகத்திலே ஒதுக்கப்பட்டதாக, பள்ளி கல்லூரியிலே ஒதுக்கப்பட்டவராக, கடையிலே ஒதுக்கப்பட்டவராக, பிசினஸிலே ஒதுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறீர்களோ? தைரியமாய் சொல்லுகிறேன், மீகா 7:15 படி திங்கட்கிழமை காலை உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினதற்கு பின்பு அவன் மனாசேயையும் கீலேயாத்தையும் கடந்து போய் அம்மோன் புத்திரருக்கு யுத்தம் பண்ண போனானா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அழைத்து கொண்டு வந்தான். யெப்தா ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தான். யெப்தாவின் பின்னே மூப்பர்கள் வந்தார்கள். யுத்தம் நடந்தது. அம்மோன் புத்திரரோடு யுத்தம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் யெப்தாவோடும் வந்த ஜனங்களோடும் இருந்தபடியினாலே ஐயா இந்த வேதம் சொல்லி முடிக்கிறது. ஐயா வாசி மகளே, 32வது வசனத்தை வாசி அம்மா. அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண புறப்பட்டு போனான்.
அம்மோன் புத்திரரை யெப்தாவின் கையிலே ஒப்பு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, சதி மோசங்களிலே உங்கள் டிபார்ட்மெண்டிலே சிக்க வைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அநேகர் ஜெபிக்கும்படியாய் நேற்றும் இன்றும் ஜெபித்துக் கொண்டீர்கள். ஐயா, இந்த ட்ரபிள், இந்த உபத்திரவம், இந்த கஷ்டங்கள் என்ன உண்மையாய் வேலை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேலையை விட்டுவிடலாம் என்று எண்ணினாலும் குடும்ப சூழ்நிலையை நினைத்து அந்த வேலையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் யெப்தாவின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதோ மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத, சொல்லு மகளே, என்னால் செய்யக்கூடாது, வேகமா சொல்லுமா, ஒன்று உண்டோ? பாவி மவள, பாவி மவள, இந்த இதே வசனத்தை சொல்லி 40 வருஷத்தை போக்கிட்டோமே. அதிசயமான காரியம் ஒன்று உண்டோவாம். நான் ஜெமிலா வேகமா பதில் சரியா வரும்னு நினைச்சேன். இன்னும் கேள்வி கேட்டுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். Book of Jeremiah chapter 32 verse 27. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் மகள் சொன்னது எழுதி இருக்கும். வாசி மகளே. மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒன்று உண்டோ? ஒரு சமயம் நீங்க நினைக்கலாம், அப்ப அவன் சரியா தானே சொல்லிருக்கா, ஒன்று உண்டோன்னு தானே சொல்லிருக்கா, நீங்க தப்புன்னு சொன்னீங்களா? ஐயா, என் மகளே, நீயே வாசி அம்மா. 32:17 சேர்த்து வாசி அம்மா. 32:17 சேர்த்து வாசி. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உன்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம், அதிசயமான காரியம். கேள்வி கேட்டது 32 வருஷத்தோடு முடிந்து முற்றுப்புள்ளி வச்சிடணும். சொல்லணும், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது எங்கும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். ஆமாண்டவரே, ஆவியானவர் என்னோடு இறங்கினதினாலே அம்மோன் புத்திரரோடு நான் யுத்தம் செய்ய சென்ற பொழுது யெப்தாவின் கையிலே அம்மோன் புத்திரர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாகும் அல்ல, ஆயத்தமாக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, ஐயா, இன்று கண்ட எகிப்தியனை என்றும் இனி காண்பதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? யாத்திராகமம் 14:13 சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை என்றும் இனி காண்பதில்லை. யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஏழை கூப்பிட்டார். யெப்தா ஏழை, ஒரு தூசு துரும்பு கூட கிடையாது என்று உடன் பிறந்த சகோதரர்களால் விரட்டப்பட்டவன் வேண்டிக் கொள்ளுகின்ற தேடி போன காலம் இது.
இந்த 32ஆம் ஆண்டு பண்டிகை நாளிலே, பிரதிஷ்டை நாளிலே, என் அன்புக்குரியவர்களே, உங்களை யாரெல்லாம் விரட்டி விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி வைத்ததாக நினைக்கிறீர்களோ, அவர்கள் எல்லோரும் 33ஆம் ஆண்டு பண்டிகைக்குள் பிரவேசிக்கிற பொழுது அவர்கள் உங்களோடு சேர்ந்து வந்து ஆராதிக்க வருவார்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ், உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 சொல்லுகிறது. ஆம், இந்த ராத்திரி வேளையில் திருப்தியான நன்மைகளிலே அன்னாள் வழிநடத்தப்பட்டால், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் இருதயத்தை தண்ணீரை போல கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்ணீரோடு கூட முறையிட்டால் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தால், ஒதுக்கப்பட்டவன், வேலைக்காரனாக கூட அங்கீகரிக்காமல் ஒதுக்கப்பட்டவன் தேடப்பட்டான், கொண்டு வரப்பட்டான். வருகின்ற பொழுதே அவனை ஆர்டினேஷன் பண்ணிட்டாங்க, அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷேகத்தை சொன்னா, நீ சாதாரண எத்தாவா வர வேண்டாம்டா, you are a president of the Gilead. கீலேயாத்துக்கு நீதான்டா தலைவன், நாங்கள்லாம் தொண்டர்கள். நம்ம பாஷை, நீதான்டா தலைவன், நாங்கள் எல்லாம் தொண்டர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கின பொழுது வல்லமை அவனோடு கூட வந்ததான். யுத்தம் செய்தான். அம்மோன் புத்திரர் கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்தையோடு போனவன் கையிலே அம்மோன் புத்திரரை கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். 3ஆவதும் கடைசியுமாய், ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? என்னை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். என்னை எல்லோரும் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நான் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவளாய் இருக்கிறேன். உள்ளானவளாய் இருக்கிற என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். இந்த வேதத்திலே பெண்ணொருத்தி சொன்னாலாம், என்னை எல்லோரும் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள் என்று. ஆண்டவர் வந்தார், ஆலயத்திற்கு வந்தார். அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் தேவாலயத்திற்கு வந்த உடனடியாக ஆசனத்திலே போய் அமர்ந்து விட மாட்டார், அமர்ந்து விடவில்லை. வாசி மகளே, Gospel Mark chapter 11 verse 11. மார்க் 11, மார்க் 11:11 சற்று வாசிக்க கேளுங்கள். வாசிமா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து போதுமா எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். நண்பர்களே, ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரின் பணி என்ன தெரியுமா? நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவாலயத்திலே வந்து ஆசனத்திலே அமர்ந்து விடவில்லை, சேர்ல அமர்ந்து விடவில்லை, எல்லாவற்றையும் சுத்தி பார்த்தார். எல்லாம் ஒழுங்கு கிரமமா இருக்கா, அதாவது அந்தந்த இடத்துல இருக்கா, எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் இருக்கிறதா என்று சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்து முடித்ததற்கு பின்பு அந்த எருசலேம் தேவாலயத்திலே வந்து அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று வருகிறார். சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்ததற்கு பின்பு தேவாலயத்திலே வந்தாராம். வேதம் அப்படித்தான் நம்ம சொல்லுகிறது. வாசித்துப்பா. யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். யோவான் 8:2. John chapter 8 verse 2. யோவான் 8:2. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார். மறுபடியும் திரும்பி காலை வேளையில் தேவாலயத்திற்கு வந்தார். தேவாலயத்திற்கு வந்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்களும் வந்தார்களாம். அப்பொழுது இயேசுவானவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார். இயேசுநாதரை பார்க்க நிறைய பேர் வந்தாங்களா? அதுல 2 குரூப் இருந்துச்சு. 2 குரூப். என்ன 2 குரூப்? செக்ரட்டரி ஐயா சபை வரலாறு சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. நாங்கள் எல்லோரும் ஒரே ஒன் ஃபேமிலி,
இங்க எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கிடையாது. ஏ குரூப் பி குரூப் கிடையாது. சொன்ன உடனே எனக்கு ஆடி போயிட்டேன். ஏன் தெரியுங்களா? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை வரைக்கும் 7 குரூப்பு. எங்களுக்கு எலெக்ஷன் நடக்கணும், அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. சர்ச் எலெக்ஷன் நடக்கணும்னு. ஒவ்வொரு குரூப்பும் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எலெக்ஷன் தள்ளி போயிட்டே இருக்கும். தூத்துக்குடிக்கு பிஷப் கிடையாது, நாகர்கோவிலுக்கு பிஷப் கிடையாது, கேவலமாக ஓடிட்டு இருக்கு. அதனால இங்கே பார்க்கிறோம், இயேசு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. சபையில 2 குரூப்னு நீங்க நினைக்கலாம், அப்பயே 2 குரூப் இருந்துச்சா? உண்மைதானா? வாசியுங்கள் அம்மா. லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும். லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும். சகல ஆயக்காரனும் பாவிகளும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படி வந்து, அப்பொழுது பரிசேயனும் வேதபாரகனும், போது மகளே, ஆயக்காரனும் பாவிகளும் வசனத்தை கேட்க வந்தார்கள். வேதபாரகனும் சதுசேயனும் முறுமுறுத்தான். ஆலயத்தில் 2 குரூப்பு. 2 குரூப்னு சொன்னா வித்தியாசமா பார்ட்டி ஏ பார்ட்டி பி சொல்லல. முறுமுறுக்கிற ஒரு குரூப்பு, வசனத்தை கேட்கிற ஒரு குரூப்பு. இங்க கூட நீங்க விழுந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. 3 நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் செக்ரட்டரி ட்ரெஸரர் உங்களுக்கு 100 மார்க் சபையார் போட்டுட்டாங்கன்னு கண்ணை மூடிட்டு நினச்சிடாதீங்க. பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருந்து போச்சுன்னு நினைக்குமா? அதுலேயே 2 பேர் குறை சொல்லாமல் இருக்க மாட்டான். இந்த முட்டைக்கோஸில் முதல் நாள் கொஞ்சம் உப்பு கூட போயிடுச்சு, அது கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கு. எப்போ தட்டு நிறையா சோறையும் வாங்கிட்டு முட்டைக்கோசையும் தின்னுட்டு தட்டை கழுவிடத்துக்கு நக்கியே தட்டை கொண்டு போய் வச்சோன்னே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த முட்டைக்கோஸில் உப்பு கூடிடுச்சியா, அதனால் தொட்டு நக்கிட்டு வச்சுட்டா போனோம். இல்லை, இன்னைக்கு காலையில் நானும் போதகர் ஐயா ஒன்று அதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு செருப்பை போகிறதுக்காக போனோம். அங்கே ஒருத்தர் ஷூ மாட்டிட்டு இருக்கிறார். ஐயா சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டையா. இந்த சகப்பா ஒரு சட்னி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வாயில் வைக்க சைக்கிள் ஐயா. ஏ பாவி மவனே, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எத்தனைடா சாப்பிட்டேன்? முதல்ல 3 வாங்கினேன், அப்புறம் 2 வாங்கினேன். 5 இட்லியை முழுங்கிட்டு, ஏ கர்த்தாவே கர்த்தாவே, 5 இட்லியை முழுங்கிட்டு அந்த சகப்பு சட்னியா ஒன்று இருந்துச்சு. எனக்கு பெயர் சொன்னா மறந்து போச்சு, மன்னிக்கணும். அந்த சகப்பு சட்னி இருந்துச்சு, அது ஒரே வாயில வைக்க சைக்கிளே. நீ எத்தனைடா சாப்பிட்ட? முதல்ல 3, அப்புறம் 2, 5 சாப்பிட்டேன். அட பஞ்சபாண்டவா. நான் கமிட்டிக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் செய்த எல்லாவற்றிலும் உங்கள் சபையார் 100 மார்க் போடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டாதிருங்கள். இயேசுவின் காலத்திலேயே ஆயக்காரனும் பாவிகளும் வசனத்தை கேட்க வந்தார்களா? அதே நீங்கள் இருக்கிற உங்க பெஞ்சியிலேயே வேதபாரகனும் சரிசேயனும் இருக்காராம். அவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன், குற்றப்படுத்துகிறவன். உண்மைதானா? இயேசு பிரசங்கம் பண்ண ஆயத்தமாகிறார். சரிசேயனும் வேதபாரகனும் ஐயா, பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். என்னப்பா ஜட்ஜ்மெண்ட்? ஏதோ நிக்கிறாளே கிரேனாப்பு, அவள் தவறு செய்தவளாய் நாங்கள் கையும் களவுமாய் பிடித்து வந்தோம். மோசேயின் நியாயப்பிரமாண காலங்களிலே இந்த கிரேனாப்புவை போல உள்ளவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுநாதர் யார் தெரியுமா? வாசி மகளே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை சற்று ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு போது கோணலானவை செவ்வையாக்கும். பிரசங்கம் பண்ணல, பிரசங்கம் பண்ண துவங்கல, ஆயத்தமாய்தான் இருக்கிறார்.
அப்படி ஆயத்தமாய் இருக்கும் பொழுதுதான் கையும் களவுமாய் கொண்டு வந்ததாக பெண்ணொருத்தியை நிப்பாட்டி குற்றப்படுத்தினார்களாம். காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் அம்மா? வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். யோவான் 8:6. அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படியாய் அவ்விதமாய் செய்தார்கள். இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரை சோதிக்கும்படியாய் அப்படி செய்தார்களா? இயேசுவின் மேல் குற்றம் சாட்டும்படியாய் பரிசேயனும் சதுசேயனும் வந்தானா? இந்த இயேசு யார் தம்பி கேட்டால் சொல்லுவாய் இரட்சகர் என்று சொல்லுவாய். இந்த இயேசு யார் என்று கேட்டால் இம்மானுவேல் என்று சொல்லுவாய். இந்த இயேசு யார் என்று கேட்டால் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவாய். எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த இயேசு யார் தெரியுமா? வாசி மகளே, எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று வேதம் எபிரெயரிலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அம்மா 7:26 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவரானபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இதே எபிரெயர் 2:18 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவரானபடியினாலே சோதிக்கப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நண்பர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு அவர்களை பார்க்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் தவறு செய்யாதவன் கல்லறியுங்கள். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள், உண்மைதான். ஆனாலும் உங்களில் தவறு செய்யாதவன் முதலிலே கல்லறியுங்கள் என்று சொல்லி, அடுத்தது தெரியுமா? என்று சொல்லி 6ஆம் வசனம் கடைசி வரியை வாசி மகளே. குனிந்து, இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். மட்டுமல்ல, ஒரு முறை மாத்திரமல்ல, இவன் இம்சை தாங்கவில்லை. மீண்டுமாய் தவறு செய்யாதவன் கல்லறியுங்கள் என்று சொல்லி 8ஆம் வசனத்தின் அவர் மறுபடியும் குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். உங்களிடத்திலே ஒரு கேள்வி, இயேசு எதை எழுதினார்? இயேசு குனிந்து விரலினாலே எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இயேசு குனிந்து எதை எழுதினார்? யாராயிலும் அதைத்தான் பைபிள் எழுதினதை அதைத்தான் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய வேண்டும் எழுதியதைத்தான் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கேட்பது, இயேசு குனிந்து மறுபடியும் குனிந்து 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 6 எழுதப்பட்டிருக்கிறது, 8 எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். எதை எழுதினார்? அவர் எழுதிட்டு நிமிந்து பார்த்தாரா? நம்ம பாஷையில், திருநெல்வேலி பாஷையில் சொல்லுவோம், அவர் குனிந்து எழுதிட்டு நிமிந்து பார்த்தாலா? என்ன கிருஷ்ணவராச்சி, அந்த இடத்துல ஒரு பயலையும் காணுமா? நாகர்கோவில் பாஷையில் சொன்ன, ஏல எங்கல போன, இது நாகர்கோவில் பாஷை, ஏல எங்கல போன. திருநெல்வேலி பாஷையில் சொன்னா ஒரு பயலும் இல்லை, வெறும் பய. என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் குடிந்த தரையில் எழுதினார். எதை எழுதினார்? ஓடிப்போன பார்த்தீங்களா? ஓடிப்போனவன் பெயர்களைத்தான் புழுதியில் எழுதினார். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? யோசிக்கலாம். வாசிங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். எரேமியா 17:13.
இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி உம்மை விட்டு விலகி போனவர்களின் பெயர்கள் இந்த புழுதியிலே எழுதப்படும். உம்மை விட்டு விலகி போனவர்களின் பெயர்கள், சொல்லுங்க தம்பி, உம்மை விட்டு விலகி போனவர்கள் பெயர்கள் இந்த புழுதியிலே எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, 32ஆம் ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு நடக்கின்ற கன்வென்ஷனின் 3ஆம் நாளின் இறுதி வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம், உங்கள் பெயர்கள் புழுதியில் எழுதப்படக்கூடாது, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். Book of Revelation chapter 20 verse 15. வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் இல்லையோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஆனால் நமக்கு, தேவனுக்கு முன்பாக நமக்காக புஸ்தகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் உங்களை ஜெபத்தில் நடத்த போகிறேன். பிரசங்கம் இந்த வசனத்தோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். அவர்கள் பெயர்கள் புழுதியிலே எழுதப்பட்டது, நம்முடைய பெயர்கள். மல்கியா 3:16 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். பைபிளை மூடலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். தேவாலயத்தில் வந்த வேதபாரகனும் சரிசேயனும் அந்த பெண்ணின் மேல் குற்றப்படுத்தினார்கள். இயேசு தேவாலயத்தில் அமர்ந்து பிரசங்கம் செய்ய போகிறார், பிரசங்கம் செய்யவில்லை, பிரசங்கம் செய்ய போகிறார். குற்றப்படுத்தினார்கள். குற்றப்படுத்தப்பட்டவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். குற்றம் சாட்டினவர்கள் ஓடி போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்தார், இந்த பெண் மாத்திரம் நின்று கொண்டு இருக்கிறாளா? 11வது வசனத்தை வாசி மகளை. யோவான் 8:11 வாசி அம்மா. தப்பு மகளை. யோவான் 8:11. நம்ம தராசாத்தி இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. நானும் வேதபாரகரை போல சரிசேயனை போல நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி. க்ளோசிங் பாயிண்ட் அதுதான். போ, யூ கேன் கோ. போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. இந்த ஆலயம் பாவிகளுக்கு இரட்சிப்பை கொடுத்த ஆலயம். இந்த ஆலயம் ஏழைக்கு திடன்படுத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து வெற்றியின் ஜீவிதத்தோடு கேப்டனாக பதவி உயர்வு கொடுத்த ஆலயம். இந்த ஆலயம் ஒன்றுமில்லை என்று சொல்லவளுக்கு 6 பிள்ளைகளை கொடுத்ததாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எங்க கொட்டுவாங்களாம்? சொல்லுங்க, தாய்மார் தாண்டா சொல்லணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொட்டுவார்கள் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. மடியில்லாத அன்னாளுக்கு மடியிலே சுமக்கின்ற 6 பிள்ளைகளை கொடுத்தது போல உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். என்றாலும் கர்த்தாவோடு ஐக்கியமுள்ள சபை, என்றாலும் கர்த்தாவோடு ஐக்கியமுள்ள சபை. சபையில் இயேசு இருக்கிறார். அந்த ஐக்கியத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த ஐக்கியத்திலே நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே அன்னாளின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர். அன்னாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டு விட்டது. சந்தோஷத்தோடு கடந்து போகிறார். விரட்டப்பட்ட யெப்தாவை தேடி வந்தார்கள். மிஸ்பாவில் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில், இயேசுவே தேவனே, என்னை விரட்டி விட்டவர்கள் என்னை தேடி வருகிறார்கள். What can I do? நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தான். மிஸ்பாவின் ஆலயத்திலே வந்து தன்னை தாழ்த்தினான். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர்.
எத்தாவை பரிசுத்தாவியினால் நிரப்பினார். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்யும்படியாய் கீலேயாத்தையும் மனாசேயையும் புறப்பட்டு போனான். வேதம் சொல்லி வாசித்து முடித்து விட்டோம். எப்தாவின் கையிலே கர்த்தர் அம்மோன் புத்திரரை ஒப்பு கொடுத்தார் என்று 11:32 நியாயாதிபதிகளில் ஏற்கனவே வாசித்து விட்டோம். ஒப்பு கொடுத்த அனுபவம், சத்துருக்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்த அனுபவம், விரட்டி விட்டவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தப்பட்ட அனுபவம், வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவனை தேடி வந்த அற்புதம். இந்த 32ஆம் ஆண்டில் என் சபை விசுவாசிகளே, அந்நாளை போல வந்திருப்பீர்கள். உங்கள் மடியிலே 1/2 டஜன் கொடுக்க போகிறார். எப்தாவை போல வந்திருப்பீர்கள். ஆனால் கேப்டன், உங்க ஆபீஸ்ல நீங்க தான் நாளையிலிருந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், HO என்று சொல்லுவீங்க, அப்படித்தானே? HO, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். எஸ், இந்த 32ஆம் ஆண்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த உயர்வுகளை என் தேவன் தரப்போகிறார். ஐ பிலீவ் இட். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன? சங்கீதம் 27:13 சொல்கிறது, நான் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ள தேசத்தில் நிகடியிலே வாழுகிறேன், அக்குரிட்டியிலே வாழுகிறேன், டெகுரோட்டிலே வாழுகிறேன். இந்த தேசத்தில் நான் வாழுகிற பொழுது தேவன் என்னோடு இருப்பார். ரெவரண்ட் பிரவீன்ராஜ் பக்கத்தில் அமர்ந்தவருடையாக அவருடைய இடத்துல ஒரு காரியங்களை சொன்னார்கள். ஐயா, நீங்கள் டெகுரோடு வந்தீர்களா? எங்கள் சபை மக்கள் உங்களை அன்போடு விசாரித்தார்கள் என்று சொன்னார்கள். எங்கள் சபை மக்கள் உங்களை அன்போடு விசாரித்தார்கள். டெகுரோடு போதகர் பிரவீன்ராஜ் ஐயா வந்து உட்கார்ந்து சொன்னார்கள். நான் உடனே கேட்டேன், நீங்கள் எந்த ஊர்? ஒசரவிளை, மயிலாடி பக்கத்தில் ஒசரவிளை. அந்த ஒசரவிளை தென்னிந்திய திருச்சபையில் 2 கன்வென்ஷன் பேசியவன் நான். உடனே அந்த காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். நண்பர்களே, ஆலயத்திற்கு வாருங்கள், ஆண்டவர் இருக்கிற ஆலயத்திற்கு வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சி அல்லவா? அந்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகும்படியாய் 1 நிமிடம் எழுந்து நிற்பமா? தயவு செய்து 1 நிமிடம் பொதுவான ஜெபம் நான் செய்ய போகிறேன். பைபிளை கீழே வைக்கலாம், கண் திறந்து பார்க்க வேண்டும். 5 நிமிடம் இந்த இறுதி ஜெபத்தை செய்து முடிக்க நான் விரும்புகிறேன். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். குறை உண்டு எய்திலே அருமை பிதாவே, கோட்டமணி திடும் இயேசுவின் மூலம். குறை உண்டு வீதிலே அருமை பிதாவே, கோட்டமணி திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாது பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டாருளோமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். சாற்றின ஆதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்து பாவ அறிக்கையும். ஆமாண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாதே. உன்னை தலைவனாக நான் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆவியானவர் உண்மையில் இறங்கினார். எப்தாவே, நீ போ தலைவனாக. வறுமை மடியோடு வந்த அன்னாள், வெறுமையான மடியோடு நீ வந்திருக்கிறாய். முந்தானியை நீட்டு. உன் முந்தானியில் 6 பிள்ளைகளை நான் தரப்போகிறேன். வெறுமையாய் வந்த அன்னாள், உன் முந்தானியை நீட்டு, 6 பிள்ளைகளை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். எப்தா, ஒதுக்கப்பட்ட நீ தலைவனாக புறப்பட வேண்டும். புறப்படு தலைவனாக. ஸ்திரியே, நீ தேசத்திற்குள் பிரவேசி, புத்திசாலியாய் நடந்து கொள். இன்று முதல் ஜனங்கள் உன்னை பாக்கியவதி என்று சொல்ல வேண்டும். நீ பாக்கியவதியாய் மாற வேண்டும். அதுதான் ஆலயத்தின் சிறப்பு. தகப்பனே, இந்த சூழ்நிலைகளோடு எங்களில் யாராயிலும் நாங்கள் வந்திருப்போமே ஆனால், அன்னாலை போல என் பிள்ளைகள் வந்திருப்பார்களே ஆனால்,
அன்னாளின் தேவன் எங்கள் தேவன் அல்லவா? அந்த மகிமை எங்கள் பெண் பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற எங்கள் பெண் பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் ஐயா. 33வது ஆலய பண்டிகைகளை குழந்தைகளோடு வர வேண்டும். பிள்ளை பிரதிஷ்டை நடக்க வேண்டும். அன்னாலே ஆசீர்வதித்தது போல வேண்டாம் என்று விட்டார்களே. கீழையாத்து குடிகள் சிறப்பான குடிகள் அல்லவா? ஐயோ, தனித்து விடப்பட்ட தோப்பில் அல்லவா நான் இருக்கிறேன், தோப் தேசத்தில் இருக்கிறேனே. நான் கீழையாத்துக்கு போக வேண்டும். சும்மா போகக்கூடாது. தலைவனா போ. ஆம் பிரியமான நண்பனே, ஒதுக்கப்பட்ட உன் டிபார்ட்மெண்டிலே, புறக்கப்பட்ட ஆபீசர்ஸ் மத்தியிலே 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை உன்னுடைய ஆண்டவர் செய்ய போகிறார். காரணம், இயேசு இருக்கிற இந்த ஆலயத்தில் ஐக்கியமாய் நீ வந்திருக்கிறாய் அல்லவா? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அற்புதங்களும் உங்களுக்கு உண்டு. போ, இனி பாவம் செய்யாதே. தவறு செய்த சூழ்நிலைகளோடு ஒரு சமயம் நம்முடைய வாழ்வு போய் கொண்டிருக்குமானால் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். அன்பின் பிதாவே, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். 3 நாளிலும் நீ மகிமைப்படும்படியாய் அடிமைக்கு சுகபலனை கொடுத்து ஆசீர்வதித்த அன்புக்காய் நன்றி. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. சபையில் எழுப்புதல் பற்றி எரிந்ததற்காய் நன்றி. யார் யார் பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்ததற்காய் நன்றி. இரவிலே என்னுடைய பிரயாணம் சுபிட்சமாய் இருக்க உதவி செய்யும். ஜனங்களும் இந்த இரவு ஃபீஸ்டை முடித்துக் கொண்டு சந்தோஷமாய் அவரவர்கள் இல்லங்களுக்கு போக தைரியமான பலனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். போதக தந்தையார்களை கூட நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கு வணங்கி நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு எப்போதும் தங்கி இருக்கட்டும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பர்சனல் அனௌன்ஸ்மெண்ட். நேற்றைய தினத்தில் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தவர்கள் உங்கள் ஃபோன் நம்பர் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. மற்ற நான் சீக்கிரத்தை யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கலை. இப்போ சபைக்கு முன்பதாக, போதகர்களுக்கு முன்பதாக ஒரு சமயம் என்னுடைய செல் நம்பர் வேண்டுமானால் பெண் வைத்திருந்தால் நீங்கள் குறித்து கொள்ளலாம். 94431 94431 20059. இந்த கூட்டங்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சாட்சி கடிதங்களை வரவேற்கிறோம். அதே போல நாங்கள் மந்த்லி மேகசின் கர்த்தரின் கர்ஜனை என்கிற ஒரு மந்த்லி மேகசின் பப்ளிஷ் பண்ணுகிறோம். அந்த மேகசின் உங்களுக்கு வேண்டுமானாலும் ஜனவரி முதல் அந்த மேகசின் உங்களுக்கு வேண்டுமானாலும், ஜெப தேவைகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் என்னுடைய முகவரி 2 lines only, சாது கிளைட்டன், திருநெல்வேலி டு தமிழ்நாடு. சாது கிளைட்டன், திருநெல்வேலி டு தமிழ்நாடு. தேவையானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீதியான வேலைகளில் போதக தந்தையாரிடத்திலே கொடுக்கிறேன்.